ஸோ இப்போ நம்ம எனர்ஜி ரிசோர்ஸ் டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஆர் த எஸ்டிமேட்டட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஃபார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் given all available resources on earth. In simple words, they are natural fuels that are used to produce heat, power, motion and electricity. Energy resources can be classified into two types, ஒன்று renewable, இன்னொன்று நான் renewable. இன்னைக்கு இப்போது இந்த வீடியோவில் renewable energy resource மட்டும் பார்க்க போகிறோம். ரினியூவபிள்னால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் எனர்ஜினா என்னென்னு புரியுதில்ல. எனர்ஜி ரிசோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இந்த உலகத்தில் இந்த ஏர்த்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வச்சு உதவி மூலயமா நம்ம நமக்கு தேவையான எனர்ஜி யூஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இயற்கையாக எப்படி நம்ம நமக்கு தேவையான சக்திகளை எடுத்துக்கலாம். அதாவது நம்ம மின்சாரம் சக்தியாக இருக்கலாம், இல்லை பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரெயின் ஓடிட்டுருக்க அந்த மரம் காஞ்ச லைக் விறகு வெட்டுறாங்களே, அதை எரிக்கும் போது வர்றது தான் கறி. அந்த கறியை வச்சு தான் இத்தனை வருஷமாக நம்ம பல குட்ஸ் ட்ரெயின்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. அது வச்சு தான் நம்ம சமையலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் CO2வும் அதர் கேஸஸ் அதிகமாக வரனால இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி எப்படி அதர் நேச்சுரல் ரிசோர்ஸ் வச்சு நம்மளுடைய தேவையான நீட்ஸ் லைக் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை வேறு ஏரோப்ளேனோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம முடிஞ்ச அளவுக்கு லைக் சஸ்டெயினபிளாக எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதை மூவ் பண்ணி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி டாபிக் தான் இந்த டாபிக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃப்யூச்சர் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக் இந்த டாபிக். ஸோ இந்த ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ், அதாவது இயற்கையாக எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் இயற்கையாக இருக்குது, நமக்கு சூரியன் வெளிச்சம் இயற்கையாக இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, மக்கும் தன்மையுடைய எல்லா பொருள்லேயும் ஒரு விதமான ரசாயன வாயுகள் வரும், அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம். காற்று வச்சு எப்படி நம்ம இயற்கையாக நம்ம மின்சாரத்தை வேறு எதுக்கோ கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதா நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுனா renewable energy resource. இப்போ renewable energy resources are resources which are naturally replenished on a human time scale, such as sunlight, wind, rain, tides, waves and geothermal heat. Such resources never run out and thus their supply is not limited. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு எல்லாமே நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சோலார் எனர்ஜி. இதை பேஸ் பண்ணி நான் மினிஸ்ட்ரி வீடியோஸ்லேயே சோலார் கார்ஸ், எலக்ட்ரிக் பேஸ் பண்ணி கார்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு வெப்சைட் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி வெப்சைட், அதை லிங்க்கும் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ சோலார் எனர்ஜினா என்ன, சன் கிட்டேருந்து வருது, சூரியன் கிட்டேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது பிக் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். த எனர்ஜி தட் வி கெட் ஃப்ரம் சன் இஸ் கால்ட் சோலார் எனர்ஜி. சிம்பிள், அவ்வளோதான். சூரியன் கிட்டேருந்து கிடைக்கிறதா நம்ம சோலார் எனர்ஜின்னு சொல்கிறோம். All the natural phenomena like the flowering of wind, water cycle, etc. are possible due to solar energy. Nowadays, solar energy is being used to cook food with the help of solar cookers, heat water, light streets, pump water for irrigating fields, etc. இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, அவைலபிள் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. சூரியன் தினைக்கும் போகிறாரு. ஸோ அது ஈஸியாக கிடைக்கும், கண்டினியூஸ் சோர்ஸும் கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா சோலார் டிவைஸ் எல்லாம் ஈஸியாக ரிமோட் ஏரியாஸ், மலை பிரதேசம், பாலைவனத்தில் நம்ம நல்லா ஈஸியாக நம்ம அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். லைக் எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாத அந்த தூரத்துக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அதிகமான குவான்டிட்டியில் முக்கியமாக ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் நம்ம நிறைய இன்ஸ்டால் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இதோடைய லைக் குளோபல் வார்மிங் நிறைய குறைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் சோலார் எனர்ஜிக்குனால நம்மளால் பண்ண முடியும். இது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஏரியாஸை மட்டும்தான் பண்ண முடியும், மற்ற ஏரியாஸை இதை எடுத்துகிட்டு போக முடியாது. குளிர் பிரதேசம், இருட்டாகவே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது டே அண்ட் நைட் இருக்கும். ஸோ நைட் அதிகமாக இருக்கும்போது டேவோட எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ சன்லைட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு சேலஞ்ச் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதோடைய காஸ்ட் ரொம்ப அதிகம். அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா, இதை ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நம்ம பேட்டரிஸ் மூலிமா அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மூலிமா தான் இப்போ கார்ஸ்லாம் நிறைய இன்னோவேட்டிவ் கார்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து சிலிகான் இஸ் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் SPV, சோலார் ஃபோட்டோ வால்டாயிக் செல் இஸ் அ பொல்யூட்டன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த விஷயம் சிலிகானுக்கு பதிலாக வேறு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சால்
அந்த ஒரு இன்னோவேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து சோலார் பேனல் வந்து என்னென்னா இதோடைய மெட்டீரியல் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இது பற்றின அவேர்னஸ் அந்த வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இந்த முக்கியமாக அடுத்த பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா இதான் வந்து சோலார் பேனல்ஸ். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியோட வெப்சைட். இதை நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறது. ஸோ இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதோடைய வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வெப்சைட் காட்டுறேன். ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, சோலார் எனர்ஜி கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் AREAS ஏரியா சொல்லிட்டு அசோசியேஷன் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் SSS அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யூ கேன் ஓப்பன் திஸ். இப்போது சிம்பிளாக வந்து சோலார் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு சொல்லி மட்டும் ஜஸ்ட் பிக்சர் மட்டும் காமிச்சிருந்தேன். ஸோ இதுதான் சோலார் எனர்ஜி அண்ட் விண்ட் எனர்ஜி. ஸோ இது பாருங்கள், அது மாடல் ஆஃப் ஹவுஸ் வந்து இப்போது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக கவர்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே அதை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆவடியில் இருக்கக்கூடிய சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்மளுடைய நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து சோலார் பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம ரீச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அகெயின் வந்து ஹைட்ரோ எனர்ஜி மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ ஹைட்ரோ எனர்ஜினா ஒன்றும் இல்லை, தண்ணி அடிச்சுக்கிட்டு வருது பார்த்தீங்களா. லைக் இது என்ன நம்ம பார்க்கும்போது தெரியுது, ஒரு டேம்லேருந்து வெளியே தண்ணி வருது. இதில் வந்து அடிக்கிற ஸ்பீடு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடில் வரக்கூடிய அந்த அழுத்தத்தை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொண்டு வரும். அதுதான் வந்து ஹைட்ரோ பவர்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரோ பவரில் க்ரீக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர்னு சொல்கிறாங்க, ஆர் வாட்டர் பவர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் விச் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபாலிங் ஆர் ஃபாஸ்ட் ரன்னிங் வாட்டர் இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி டு பி யூட்டிலைஸ் ஃபார் ஹியூமன் பெனிஃபிட்ஸ். ஸோ இதைத்தான் வந்து நம்ம ஹைட்ரோ பவர்னு சொல்கிறோம். ஹைட்ரோ பவர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியில் தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு வர இடத்துலலாம் வந்து நிறைய இதான் வந்து கேரளாவில் நம்ம இந்த இஷ்யூ மூவ்மெண்ட் பார்த்தோம்ல, சிலிகான் வேலி இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இதில் இருக்குது. இதில் ரொம்ப டீப்பாக இதில் வந்து கொடுக்கல, பட் ஓவரால் வியூ மட்டும் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி, அது எவ்வளோ வந்து மெகா வாட் வந்து ஜென்ரேட் ஆகுது, இந்தியா ஹைட்ரோ பவர் வந்து எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு இதில் அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் வந்து இது நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து அல்டர்னேட் ஹைட்ரோ எனர்ஜி சென்டர் AHEC. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மினி ஹைடல் ப்ராஜெக்ட் ஸ்மால்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணலாம். அண்ட் அகெயின் ஹைட்ரோ எனர்ஜியில் தியரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்டர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆர் லைஃப். ஹியூமன்ஸ் நீட் வாட்டர் ஃபார் மெனி பர்பஸ் சச் அஸ் ட்ரிங்கிங், குக்கிங். ஸோ வாட்டர் ஃப்ளோயிங் இன்டு த ரிவர் ஆர் வாட்டர் ஸ்டோர்ட் இன் அ டேம் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரோ எனர்ஜி. த சிம்பிள் மெத்தட் to use hydro energy is to convert into electrical energy. That's all. Advantage பார்த்தீங்கன்னா இதோடைய ரினியூவபிள் எனர்ஜி மெத்தட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு அது முக்கியமாக தேவைப்படுது. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா க்ரீன் அல்டர்னேட்டிவ் சோர்ஸாக இது இருக்குது. மூணாவது விஷயம் வந்து இதோடைய காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டலாக டேமேஜ், இட் காசஸ் என்விரான்மெண்டல் டேமேஜஸ். இதோடைய ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அண்டு வாட்டர் சப்ளை கம்மியாக இருக்க இடத்துல இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது இதோடைய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம விண்ட் எனர்ஜி வந்து நம்ம பார்க்கலாம்.